உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய தோட்டத்தில் இது ஜெப தோட்டம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த மாதிரி நாம் இந்த உலகத்தின் ரட்சிப்பு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க இந்த தோட்டத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்து தந்திருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு மாநிலத்தை குறித்து அந்த மேப் இருக்கும், அதனுடைய விபரம் இருக்கும், ஜெப குறிப்புகள். இது தமிழில் ஆங்கிலத்தில் இருக்கும். இங்கே வர நிற்கிறவங்க இதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஜெபிக்க ஒவ்வொரு மாநிலத்திற்காக ஜெபிக்கும் போது ஒரு முழுசாக தேசத்துக்காக ஜெபித்த ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போவாங்க. அதுக்கு தான் இந்த இடத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஜெபத்துக்கான வசதிகள் எல்லாம் செய்யும்படி சொல்லி அதை செய்து வைத்திருக்கிறோம். சரி, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் கேட்குறீங்களா? எசேக்கியேல் 36:25 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்ம பரிசுத்தமாக்கப்படுவது இதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. எப்படி பரிசுத்தமாக வாழ்றது? பாவம் நிறைந்த உலகம். டக்குன்னு கோவம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இச்சை வந்துடுது, ஒரு தவறு நடந்துடுது. என்ன செய்கிறது? சில பாவத்தை விட முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியலன்னு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை சுத்தமாக்குவேன், சுத்தமாவீங்க. நானும் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள். வாலிப நாட்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோமா, நிறைய போராட்டம். அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழறது? பரிசுத்தமாக வாழன்னு ஆசை இருக்கு. எப்படி? ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் பலத்தினாலெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு வசனருக்கு ஆண்டவர் பேசினார். நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்தில் காத்துரு, வசனத்தை தியானி. இதான் ரகசியம். அதனால தான் தினம் காலையில் எழும்பி அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீங்கள், என்னை பரிசுத்தமாக்குங்க. என் கண்ணில் பரிசுத்தம் வேணும், சிந்தனையில் பரிசுத்தம் வேணும், என்னுடைய அவயவங்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் பரிசுத்தம் இருக்கணும். தினமும் ஜெபிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்வார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்ற வார்த்தையின்படி அவர் பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்பார். நான் உங்களை சுத்தமாக்குவேன், சுத்தமாவீங்க. என்னால் விட முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல கலங்குறீங்களா? ஒன்று இல்லை, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும், என்னை சுத்தமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. என் கண்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. இப்போ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அவர் பரிசுத்தப்படுத்தி அழகாக நடத்துவார். அவ்வளோதான். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை சுத்தமாக்குங்க, நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த பாதையில் நடத்துங்க, இந்த பாவ கரைகள் எனக்குள் தங்காதபடி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.